சின்ன மருமகள் சீரியல் இன்னைக்கான எபிசோடில் பாட்டி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வீட்டு முன்னாடி இடி விழுந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு உடனே சாவித்திரி வந்து இந்த வீட்டுக்கு புது மருமக வரப்போறல, அதனால தான் இப்படி அபசகுணமாக நடக்குது அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி சாவித்திரி 2 பேருமே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்போ ராஜாங்க வர சத்தம் கேட்டோடனே அமைதியாயிடுறாங்க. என்னாச்சுன்னு சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி சமாளிச்சிடுறாங்க. இன்னொரு பக்கம் தமிழோட ஹாஸ்பிட்டலில் இருந்து அந்த டாக்டர் கால் பண்ணி, நம்ம ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்க வந்து டாப்பராக வந்திருக்காங்க, நீங்கள் வந்து அவங்களுக்கான செலவெல்லாம் பார்த்துப்பீங்கன்னு சொன்னீங்கல்ல, ஒரு சின்ன ஃபங்க்ஷன் வைக்கணும், என்னைக்கு ஃப்ரீயாக இருப்பீங்கன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து எனக்கு இப்போ கொஞ்சம் வீட்டில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் வேலை நடந்துகிட்ருக்கு, அது முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு டேட் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டாப்பராக வந்த ஸ்டூடெண்ட் நேமோட சொல்லுங்கள் அப்படின்னு சொன்ன உடனே உங்கள் மருமக தமிழ்ச்செல்வி தான் அப்படின்னு சொன்ன பாட்டிக்கு வந்து செம ஹாப்பி ஆயிடுது. அதுக்கப்புறம் நீங்கள் வரும்போது போஸு சேது 2 பேருமே கூட்டிகிட்டு வாங்க, அவங்க வந்து ஹாஸ்பிட்டலில் உள்ள எல்லாருக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்கல்ல, அதுக்கப்புறம் உங்களுக்கு மருந்து வாங்கி மருந்து ரெடி பண்ணி கொண்டு வந்து உங்களை காப்பாற்றினது அவங்க தான், அதனால் அவங்களுக்கு வந்து சமூக சேவர்னு சொல்லி ஒரு அவார்டு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரிக்கு வந்து செம ஹாப்பியாக இருக்குது. இன்னொரு பக்கம் தமிழ் வந்து மலரோட சர்டிஃபிகேட்டை பார்த்துடுறாங்க. அக்கா, என்னோட நீங்கள் 5 மார்க் அதிகம் தான் எடுத்திருக்கீங்க, உங்களுக்கு எதுவும் ஆகணும்னு ஆசை இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எனக்கு வக்கீல் ஆகணும்னு ஆசை, ஆனால் என்னால் முடியலை, எங்கள் அம்மா இறந்துட்டாங்க, எங்கள் அப்பா வந்து அதுக்கப்புறம் படிக்க வேண்டாம்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, நீங்கள் இப்போ கூட படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஈஸ்வரி வந்து என் பையன் வந்து எம்எல்ஏவோட மருமகனாக போகிறான், அவனுக்குன்னு எதுவும் வேணும்ல அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே ராஜாங்க வந்து கல்யாணத்துக்கு முன்னோட்டி வந்து 1,00,000க்கான செக் வந்து 1,00,00,000க்கான செக் வந்து நான் அவனுக்கு கொடுக்குறேன், அதை வந்து அவன் பிஸ்னஸ் பண்ணிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் யாரும் தலையிடாதுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. சாவித்திரிக்கு வந்து இது பிடிக்கலை. இதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது.